नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। ஸ்ரீமன்னாராயணீயம் மூன்றாவது தசகம் பக்த லக்ஷணம். மெய்ப்பொருள் அறிவோம். ஹே குருவாயூரப்பா, பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித் தருபவனே, பகவானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டும் ஆனந்தக் கடலிலே மூழ்கி பகவானின் திருமேனியை தியானித்தும் குருவாயூரப்பனின் குணங்களையும் கதைகளையும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டும் பகவானிடமே இன்புற்று நடமாடும் பக்தர்களையே விரும்பிய பேறு பெற்றவர்களாக நான் கருதுகிறேன். ஹே விஷ்ணுவே, உள்ளும் புறமும் உண்டாகக்கூடிய நோய்களால் துன்புற்ற என் மனம் பகவானின் திருவடிகளை வணங்குவதால் உண்டாகின்ற ஆனந்த பெருக்கிலும் கூட பற்றற்று இருக்கின்றதே. ஐயோ, இது பெருந்துன்பமே ஆகும். நான் குருவாயூரப்பனின் பாத கமலங்களை தியானம் செய்வதிலேயே ஆசை மிக்கவனாக பகவானின் திருநாமங்களை திரும்ப திரும்ப பாடிக்கொண்டு எங்கேயாவது தனித்த ஓரிடத்திலே வாழ்வதற்கு குருவாயூரப்பனே அருள் புரிய வேண்டும். ஹே குருவாயூரப்பா, பகவானின் அருளிருப்பின் மானிட உடல் பெற்றவர்களால் அடைய முடியாதது தான் என்ன உள்ளது? என் துன்பக் குவியல்களை களைவது பகவானுக்கு அரிதன்றே. இவ்வுலகில் பகவானின் பக்தர்களில் எத்தனை எத்தனை பேர் எப்பொழுதும் துன்பமற்று முக்தர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் இன்பமாகவும் வாழவில்லை. எல்லோரும் நலமாக வாழ்கிறார்கள் என்பதுதானே கருத்து. ஈசனே குருவாயூரப்பா, உலகிலே புகழ் பெற்றவர்கள் அறிய முடியாத ஆன்மஸ்வரூபத்தை அறிந்தவர்கள், பகவானின் திருவடி தாமரை தியானத்தினால் துன்பத்தை ஒழித்தவர்கள், எப்பொழுதும் எங்கும் விளங்குகின்ற சச்சிதானந்த வடிவமான அத்வைத வெள்ளத்திலே மூழ்கி உள்ளவர்களான தேவரிஷி நாரதர் முதலிய முனிவர்கள் அவரவர்கள் விருப்பம் போல் எங்கும் சென்று வருகிறார்களே. இதற்கு மேல் என்னதான் வேண்டும்? ஹே குருவாயூரப்பா, பகவானிடத்திலே எனக்கு குறைவற்ற பக்தி பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுவே எல்லா துன்பக் குவியல்களையும் அழித்துவிடும் என்பதில் எனக்கு சிறிது கூட ஐயமில்லை. அங்கனம் இல்லையெனில் வியாசரின் சொல்லும் புராணங்கள், மகாபாரதம் முதலியன பகவானின் மொழியும் பகவான் அர்ஜுனனுக்கும் உத்தவருக்கும் செய்த உபதேசங்கள் வேதங்களின் சொல் தொடரும் நாடோடியின் வழிப்போக்கன் பேச்சினைப் போலன்றோ பொய்யாக போய்விடும். ஹே குருவாயூரப்பா, பகவானிடம் செலுத்தப்படுகின்ற பக்தியோ பகவானின் குணங்களை கேட்பதில் உள்ள சுவையினால் தொடக்கத்திலேயே இன்பம் பயப்பதாக உள்ளது. சிறிது வளர்ந்ததும் தாபங்கள் அனைத்தையுமே அளிக்கின்றது. மேலும் முடிவில் உள்ளத்தில் நிர்மலமான ஞானத்தை தோற்றுவித்து பிரம்மானந்த அத்வைத அனுபவத்தை, பகவானோடு இரண்டர கழத்தலான ஆனந்தத்தை நமக்கு அளிக்கின்றது. இதற்கு மேலும் வேண்டத்தக்கது வேறு என்ன இருக்கின்றது? ஹே குருவாயூரப்பா, என்னுடைய துன்பங்களை விலக்கி எனது அவயவங்களை பகவானின் விஷயமாகவே ஈடுபடும்படி செய்ய வேண்டுகிறேன். எங்கனமெனில் என் கால்கள் குருவாயூரப்பனின் திருக்கோயிலை வலம் வருதல் வேண்டும். என் கைகளோ குருவாயூரப்பனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கண்களோ பகவானுடைய அழகிய திருமேனியை கண்டுகளிக்க வேண்டும். என்னுடைய மூக்கோ பகவானின் திருவடிகளில் உள்ள துளசியின் நறுமணத்தை முகர்தல் வேண்டும். காதுகளோ பகவானின் அழகிய திருவிளையாடல்களை கேட்க வேண்டும். அளவிறந்த கவலைகளாலும் நோய்களாலும் மிகவும் நலிவுற்ற சஞ்சலமான என் உள்ளத்திலே பகவானது சச்சிதானந்த ஞானஸ்வரூபம் தோன்ற வேண்டும். அங்கனம் தோன்றுமேயானால் அவ்வானந்தத்தால் என்மேனி மயிர்கூச்செறிந்து கண்கள் ஆனந்த கண்ணீரை பெருக்கும். அதனால் தீராத என் துன்பங்களை யான் மறப்பேன். ஹே குருவாயூரப்பா, அவ்வாறு அருள் புரிய வேண்டுகின்றேன். குருவாயூரப்பா, பகவானிடம் பக்தி பண்ணாதவர்கள் கூட இன்பத்தை துய்த்து வாழ்கின்றனரே. ஆனால் பகவானிடம் பக்தி செய்யும் நானோ பெரிதும் வருந்துகின்றேனே. இது ஏன்? ஹே வரதா, பக்தர்களை காப்பாற்றவில்லை என்ற பழிச்சொல் குருவாயூரப்பனாகிய உனக்கு வேண்டாம். ஆகையால் கம்சனை ஒழித்தவனே, எனது நோய்களை போக்கி விரைவிலே என்னை
பகவானின் பக்தர்களில் சிறந்த பக்தனாகச் செய்தருள வேண்டுகிறேன். தேவா குருவாயூரப்பா, மேலும் மேலும் சொல்லுவதால் யாது பயன்? வரதனே, பகவானுக்கு என்னிடம் கருணை எப்பொழுது உண்டாகுமோ அதுவரை நான் பலவாறு புலம்புவதை விடுத்து என் முன் விளங்கும் பகவானின் திருவடிகளில் என்னால் முடிந்தவரை நமஸ்காரம், தோத்திரம், பூஜை முதலியன ஆற்றிக்கொண்டு நாட்களை நான் கழிக்க வேண்டும் என்று அகில குருவான நாராயண பட்டத்ரி அப்பன் குருவாயூரப்பனிடம் மனம் திறந்து பேசுகின்றார். ராதே கிருஷ்ணா.